குஷி குஷி தான் பாப்புலர் அப்போ பாப்புலர் அப்பளம் எல்லாருக்கும் ஃபேவரட். ஸோ டெஃபினட்டாக சைந்தவி மேமோடது நிறைய கிளாசிக் ஹிட்ஸ் இருக்குது. நிறைய சாங்ஸ் வந்து நமக்கே தெரியாமல் ரெகுலராக டெய்லி டே டு டே பேசிஸில் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஷோவில் ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மேம் நிறைய சர்ப்ரைசிங்காக அவங்களோட வேறு வேறு டேலண்ட்ஸை இந்த ஷோவில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நாங்கள் அது சொல்கிறத விட அவங்க அது பார்த்து சர்ப்ரைஸ் ஆகுதா இன்னும் நல்லாயிருக்கும். அவரோட சாங்ஸ் வந்து நிறைய நம்ம நார்மலாக ஃபோனில் கேட்டு கேட்டு அப்படி நேரில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட் தான். அவங்க வாய்ஸே பயங்கர ஸ்வீட். ஸோ அதனால அதை லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, அது ஆன் ஸ்டேஜ்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. இவ்வளோ நாள் நம்மளுக்கு தெரிஞ்ச சைந்தவியோட எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கும். அதை தாண்டி சைந்தவியால் இதுவும் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு வாவ் ஃபேக்டர் சைந்தவி அக்கா அவங்களே நிறைய எஃபர்ட் போட்டு நாங்கள் இல்லாத போது நிறைய ரிஹர்ஸ் பண்ணி நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு நியூ ஃபேஸ் ஆஃப் சைந்தவி இந்த ஷோவில் 200% அவங்களால பார்க்க முடியும். எங்களுக்கே இன்னைக்கெல்லாம் பார்த்து ரொம்ப வியப்பாக இருந்துச்சு ரிஹர்சலில். ரஜினி சார் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லுவார்ல, ஸ்டாக் எமோஷன்ஸ் வச்சிருப்போம், அதாவது ஸ்டாக் பிஜிஎம் ஸ்டாக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சுட்டு போயிட்டு இருக்கிற காலத்துல ஒரு 5 நாள் ரிஹர்சல் பண்ணி வந்திருக்கும். உங்களுக்கு வந்து இதுல நிறைய விஷயம் லைக் ஒரு ஆக்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஆக்டா எல்லாருமே இதுல வந்து சாங்ஸ்க்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைட் இன்ஜினியரா இருந்தாலுமே சரி, ஒரு சவுண்ட் இன்ஜினியர் கூட எந்த மாதிரி சாங்ஸுக்கு ஒரு டிலே ரிவர்ப்ல ஆட்டோமேட் பண்ணலாம், கேட்கும் போது ஆடியன்ஸுக்கு வந்து தெரியும் இந்த சாங் இந்த மாதிரி ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லி எல்லாருமே வந்து சாங்ஸுக்கு ஒரு 15 பாட்டுனா அந்த 15 சாங்ஸுக்குமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஆக்டா இருக்கும். ரீசன் சொல்றது யார் எக்ஸ்கியூசஸ்? ஆனா நான் இப்ப ஏற ஸ்டுடியோல அவன் தான் வந்து இல்ல அவர் தான் வந்து இதையும் தாண்டி இப்ப கொஞ்சம் பேசும்போதே தெரியும், எல்லா இடத்துக்கும் வாசிக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்காக we all made sure we all have enough time. like ரிஹர்ஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 2 பாட்டு தான் அந்த கிரியேட்டிவ் ஜோன் இருக்கா, எங்களுக்கு 2 பாட்டு தான் போதும். இல்லாட்டா யூஸ்வலா நாங்க ஒரு ஷோக்கு ரிஹர்ஸ் பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒரு 15 to 16 சாங்ஸ் கவர் பண்ணும். 2 பாட்டு 3 பாட்டு கிரியேட்டிவா ஸ்பேஸ் எனக்கு இவ்வளவுதான் இருக்கோம்னா ஓகே போதும் ரிஹர்ஸ். உங்களுக்கு சைந்தவி மேம் ரொம்ப ஃபேவரட் சாங் நிறைய இருக்கு ப்ரோ. பட் எனக்கு பிடிச்சது வந்து விண்மீன் விதைகள். நைஸ். உங்களுக்கு மேம்? எனக்கு பிறை தேடும். ஓகே, சேம் பிறை தேடும் ஆல் டைம். எனக்கு உன்னாலே தங்கமே உன்னத்தான் தேடி வந்த நானே, வைரமே ஒரு நாள் உன்னை தூக்குவேனே, ராசாத்திய ராத்திரி பார்த்த
ரவுடி பையன் ரொமான்டிக்கான ரகசியமா ரூட்ட போட்டு கடத்தணும் உன்ன வாய் மூடிய வாய பொழந்த வெறுங்காலில விண்வெளி போன வெறப்பா இருந்தாலும் ஒழிஞ்ச நிறுத்தணும் என்ன black and white கண்ணே ஒண்ணு பார்த்த கலரா மாறுதே ஒரு பிடிச்ச காதல் நரம்புல சுறுசுறுப்பாக சீருதே. ஓகே, அதாவது பாலகுமாரா படம் வரும்ல மச்சான் ஃபர்ஸ்டோட நிறுத்துவார் பார்த்தா ஃபுல் சரளம் பாட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் இன்டர்வியூ. குஷி குஷி தான் பாப்புலர் அப்போ பாப்புலர் அப்பளம் எல்லாருக்கும் ஃபேவரட்.